ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். அதாவது வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் யாருன்னா, இவர் ஒரு வக்கீல், நல்ல பேச்சாற்றல் உடையவர். இவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் 1916. ஆனால் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதிலும் அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தவர் ஜார்ஜ் ஜோசப். செங்கன்னூர் இன்றைய கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம். செங்கன்னூரில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதை விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்பு துரை என்று அன்புடன் அழைத்தனர். இந்த ரோசாப்பு துரைன்றது ரொம்ப ஃபேமஸான பேர், படிச்சுக்கோங்க. இவர் யாருன்னா வழக்கறிஞர், நன்கு பேச்சாற்றல் உடையவர். இவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதால் அந்த நோக்கத்தை மக்களின் கவனத்துக்கு கொண்டு செல்ல முக்கிய பங்கு வகித்தவர். இவர் பிறந்த ஊர் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் செங்கன்னூர். இவர் கேரளாவில் பிறந்திருந்தாலும் மதுரையில் மக்கள் பணி செய்கிறதுல தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மதுரை மக்கள் இவர் மேல் உள்ள பாசத்தோட காரணமாக, இவர் செஞ்ச சேவையின் காரணமாக ரோசாப்பு துரை என அன்புடன் அழைத்தனர்.